Hello students, இப்போ 12th standard maths exercise 6.2ல sum number 6 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். Determine whether the 3 vector 3 vector கொடுத்திருக்காங்க are coplanar ப்ரூவ் பண்ணணும். கோப்ளானர்னா என்னது? இந்த மூணையும் டிட்டர்மினன்ட் பண்ணும்போது 0 ஆன்சர் வரணும். இந்த given question இங்கே எழுதியிருக்கேன். இதில் கோப்ளானர் அப்படின்ற வேர்டு இருந்தது இல்லையா? அப்படின்னா a vector dot b cross c value equal to 0 அப்படின்னா என்ன எழுதிக்கலாம்? வெர்டிக்கல் லைனுக்குள்ளே ஏயோட ஐஜேகே பக்கத்தில் இருக்கிற வேல்யூ 2 3 1k 1 எழுதிக்கலாம். 1 மைனஸ் 2 இந்த 2 காப்பி பண்ணிக்கலாம். இங்கே 3 1 3 டிட்டர்மினன்ட் பண்ணும்போது 0 வரணும். செக் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த 2 எழுதிக்கலாம். 2ஓட ரோ காலம் க்ளோஸ் பண்ணணும். இதை மட்டும் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுக்கோங்க. எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை 2 ரோ காலம் க்ளோஸ் பண்ணும்போது 2 3s are 6 மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் 6 1 2s are 2 மைனஸ் இந்த 3 இன்ட்டு 3ஓட ரோ காலம் க்ளோஸ் பண்ணும்போது 1 3s are 3 3 2s are 6 ப்ளஸ் 1 இன்ட்டு இதை ரோ காலம் க்ளோஸ் பண்ணும்போது 1 1s are 1 மைனஸ் 2 3s are 6 மைனஸ் இருக்கிறதுனால இது ப்ளஸ் 6ன்னு மாறிடும். இப்போது இது 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6 ஆன்சர் என்ன? மைனஸ் 8. இங்கே மைனஸ் 3 இன்ட்டு 3 மைனஸ் 6 ஆன்சர் மைனஸ் 3 ப்ளஸ் 1 ப்ளஸ் 6 வேல்யூ 7. இப்போது 2 8s are 16 மைனஸ் 16 கிடைக்கும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9 இந்த ப்ளஸ் 7 இங்கே இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் மைனஸ் 16 9 ப்ளஸ் 7 ஆல்சோ 16 ஈக்குவல் டு 0 வந்தாச்சா? நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம்? a டாட் b கிராஸ் c. ஸோ a டாட் b கிராஸ் c வேல்யூ ஈக்குவல் டு 0. 0 வந்ததுனால abc ஆர் கோப்ளானர்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு நோட் பண்ணிக்கலாம்.